Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேக் ஸ்டிச்சில் டபுள் லைன் இன்டர்லேஸ்ட், அதாவது 2 லைன் வச்சு பேக் ஸ்டிச் போட்டு அதுக்கு இன்டர்லேஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு. இது 2-3 விதமாக போடுவாங்க. பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதை இன்டர்லேஸ் பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக இன்டர்லேஸ் பண்ணுற மாதிரி போட்டிருந்தோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கேப் விட்டு இன்டர்லேஸ் பண்ணால் வச்சுக்கோங்களேன், இது மாதிரி வேவ் மாதிரி கிடைக்கும். இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். குழந்தைங்களோட துணியிலலாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரிலாம். அப்படி இன்னொரு விதமாக போடலாம். என்னென்னா, ஒரு கேப் விட்டு அந்த இன்டர்லேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கேப்பை ஃபில் பண்ண இன்னொரு த்ரெட் வச்சு இன்டர்லேஸ் பண்ணலாம். நான் இப்போது எப்படி இன்டர்லேஸ் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். அதுக்கு பேக் ஸ்டிச் முதல்ல போட்டுக்கோங்க. நான் பேக் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் எடுத்துகிட்டு செகண்டை மேலேருந்து பின் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழேருந்து மேலே தேர்டில், அப்புறம் மறுபடியும் தேர்ட்லேருந்து பேக்குக்கு வரணும். செகண்ட் இப்படி இன்டர்லேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் இந்த பேக் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டான இன்டர்லேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இது இன்டர்லேஸ் பண்ணும்போது எப்பவுமே ஸ்டிச்சஸ்க்கு சென்டரில் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சென்டரில் எடுத்துக்கிட்டேன். இப்போது அடியில் மாதிரி தான் நம்ம கோர்ப்போம். இது அதே மாதிரி தான் கோக்க போகிறோம். அடியில் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேருந்து இப்போ செகண்ட் ஸ்டிச்சோடைய சென்டருக்கு வரேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே பாதியை பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் பண்ணும்போதே கொஞ்சம் நூலை விட்டு கொஞ்சம் ரிங் வர மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் கோத்துக்கிட்டே இருக்க போகிறோம். அடுத்ததுலேருந்து எல்லா லைன்ஸ்லேயுமே உள்ளே போயிட்டு, இங்கே இப்போ கீழேருந்து வந்தீங்கன்னா அடுத்தது மேலே, அடுத்தது கீழே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி கோர்த்துக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கோர்க்கும்போது ஒரே மாதிரி அந்த ரிங் வரதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ரிங் மிஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ நான் அந்த ரிங்கை கொஞ்சம் எடுத்து விடுறேன். இது மாதிரி கொஞ்சம் போடும்போதே கொஞ்சம் எடுத்துக்கிட்டே போடுங்க, நல்லாயிருக்கும். இங்கே முடிஞ்சிடுச்சு. இந்த வேவ் மாதிரி போட்டுட்டேன். இந்த வேவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு இந்த சைடில் முடிஞ்சிருக்கு. அப்படியே சென்டரில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட் வேவ் முடிஞ்சிடுச்சு. இழுத்துறாதீங்க, கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இப்போ இதே மாதிரி இப்போது இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் டாப்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போது பாட்டமில் இருந்து அதே மாதிரி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே இன்னொரு வேவ் போடலாம். இப்போது மேலேருந்து வந்தோமா, இப்போது கீழே இருந்து
கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே பண்ணுங்கள். இந்த இதுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இந்த இது எடுத்தாச்சு. இப்போ ஓகே, முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் பஞ்ச் பண்ணி பின்னாடி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான். இது ரிங் டைப்பில் இருக்கிற ஒரு பேக் ஸ்டிச். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.